இந்த கதையோட ஹீரோ வாழ்க்கையில் வெறும் வெறுமையும் தனிமையும் மட்டும் துணையாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்க அவன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பௌர்ணமி இரவு அன்னைக்கு ஆத்தங்கரையோரமாக ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கதா பார்க்குறான். அவங்ககிட்ட போய் பேசுகிறான். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மெல்லிய நட்பு உருவாகுது. அவங்க கூட ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறான். அந்த 4 நாளில் அந்த பிறவிக்கே தேவையான மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், அவனுக்கான ஒரு நெருக்கம் எல்லாமே கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லி இவனுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுறான். இப்படி வெறுமையாக வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோக்கு திடீர்னு ஒரு மலைச்சாரல் கிடைச்ச மாதிரி அவனுக்கு அவளோட நினைவுகள் கிடைக்கிது. அந்த நினைவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு வெறுமையான வாழ்க்கையை நோக்கி போகிறான். இந்த கதை நான் இயற்கையோட கதையை சொல்லலை. இயற்கை படம் எதை தழுவி எடுக்கப்பட்டதோ அதோட கதைங்க. அதாவது ஒயிட் நைட்ஸ், வெண்ணிற இரவுகள். நம்ம ரஷ்யன் ரைட்டர் டஸ்டோஸ்கி எழுதிய கதை தான் இது. இந்த கதையை பேஸ் பண்ணி பல மொழியில் பல படங்கள் வந்திருக்குங்க. ஆனால் எல்லா மொழிகளும் இதை ரீமேக் பண்ணியிருந்தாலும் இந்த கதையோட பெஸ்ட் அடாப்டேஷனாக நம்ம தமிழ் அந்த இயற்கையை தான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, எஸ்பி ஜனநாதன் இந்த கதையை கரெக்டாக ஜியோகிராஃபிக்கலாக பிளேஸ் பண்ணியிருப்பார் நம்மளோட கடற்கரையோரம். ஏன் அவர் இந்த ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டாங்க பின்னாடி அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. எஸ்பி ஜனநாதனுக்கு ஒரு மாமா இருந்திருக்காரு. அவர் மாமாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் மீன் பிடிக்க போயிருக்காப்புல. மீன் பிடிக்க போனவர் புயலில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க அத்தை அவங்க வருவாங்கன்னு ஒரு 10 மாதமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் இருந்த இந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த நாவலை இந்த ஜியோகிராஃபிக்கில் பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. இயற்கை படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.